ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு வந்துருச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை கேட்டிருந்தீங்க, என்னங்க இன்னும் ப்ரொமோ ஒன்று வரல அப்படின்னு. சம்திங் ராங் அப்புறமா தோணுச்சு. மேபி டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது, சிங்கிள் எவிக்ஷன் இல்லை, இவங்களை எவிக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி யார் எவிட் ஆனாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன். கனியவர்கள் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியேறிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ சூப்பரான ஒரு அப்டேட். ஏன் அப்படின்னா, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சபரியோட கேம் சுத்தமாக வெளியே வரவே வராது. சபரியோட கேம் வரணும் அப்படின்னா அவர் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கா பார்த்தீங்கன்னா, அது வெளியே வந்தால் தான். இந்த வாரம் மேபி சபரி வந்திருந்தால் அவர் கூட வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எஃப்ஜே வந்திருந்தானா காலி, கனி போயிருக்க மாட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, நேற்று எப்படி வந்து கனி வந்துட்டு வியானாக்கு பதில் கானாவனை காமிச்சாங்களோ அந்த மாதிரி எஃப்ஜேக்கு பதில் நீங்கள் போங்கன்ற மாதிரி முடிவெடுத்தாங்க தெரியல. ஆக மொத்தத்தில் எஃப்ஜே வந்துட்டு கேப்டன் ஆகிட்டார் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரொமோவில் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. விஜய் சேதுபதி இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு அப்டேட் வந்து சொன்னேன் உங்களுக்கு. வாத்தி ரைடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அது யாருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு விஷயம் ஒன்று, இந்த லீடர் போர்டு ஓட்டிங் போல் ஒன்று வந்ததில்ல, அதில் வந்து அந்த லெட்ரு பற்றின விஷயங்கள் வந்துச்சு. அதை ஒரு கொஷினாக போட்டுருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்துட்டு ஓட்டும் பண்ணியிருந்தாங்க. லெட்ரு வந்துட்டு இவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களே, அது ஓகேவா இல்லை இந்த லெட்ரு எழுதுந்தே தப்பான்னு கேட்கும்போது லெட்டரை சீரியஸாக எடுத்தது தான் தப்புன்ற மாதிரி போட்டு விட்டாங்க 65%. அஜோஜோ சும்மாவே விஜய் பார்வதி கலாய்களும் கலாய்ப்பார். இப்போ என்ன நடக்க போது தெரியலேன்ற மாதிரி இருக்கும்போது இப்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆனால் குறிப்பாக எஃப்ஜேக்கும் வியானுக்கும் செம்மடி இருக்குன்றதுல நல்லாவே தெரியுது. இப்போ ஸ்டார்டிங்காக என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து டாஸ்க்லாம் கொடுத்து என்ன தான் வந்துட்டு உங்களை பிரித்து வைக்கணும்னு முடிவு பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டாஸ்க்கையும் தாண்டி போய் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா, கமருதீன் அரோரா இருக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க, எஃப்ஜே வியானா இருக்கிறத காமிக்கிறாங்க, கமருதீன் விஜய் பார்வதி இருக்கிற விஷயங்கள் காமிக்கிறாங்க. ஆனால் கமருதீன் விஜய் பார்வதி இருக்கிற விஷயங்கள் என்ன காமிச்சாங்கன்னா, கமருதீன் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் புரியுதுங்களா. ஆனால் அரோராவும் கமருதீன் இருக்கிறது வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி, சரிங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமருதீன் சொல்லிட்டேன்னா எஃப்ஜேவும் வியானம் அட்டோட்டோட்டா இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எஃப்ஜே வியானா தான். அதுவும் 2 ப்ரொமோ போட்டாங்க பாரு ஆல்ரெடி. காதல் பாட்டை போட்டுட்டு அட்டோட்டோட்டா இந்த மாதிரி ஒரு காதலுக்குன்னு இப்படி ஒரு பாட்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையான்ற மாதிரி இருந்தது. டெய்லியும் மதியானம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ வருது. இதில் வேறு நம்ம சப்ஸ்கிரைபர் சிவேந்திரா ப்ரோ வேறு அப்பப்போ வந்துட்டு கமெண்ட்ஸில் ப்ரோ அதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு. ஏங்க நீங்கள் வேறு ஏன்னா நம்மளுக்கு சிரிப்பு ஒரு தாங்க முடியல. இன்னும் அவங்களும் நம்பிட்டு இருக்காங்க இது ஒரு உண்மையான காதல்ன்ட்டு. என்னத்தை சொல்கிறது. இப்போ அவர் இன்னொரு விஷயத்தை வைக்கிற என்னென்னா, இந்த வாரம் வீட்டில் தலைன்னு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார்ல, அவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க, நான் கூட பார்க்கல, அவரை காணமே எந்த பிரச்சனையிலும் அப்படின்றது. ஏங்க அவர் எப்படி எந்த பிரச்சனையிலும் காணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமே அவர் தானே. அந்த பிரச்சனையை உருவாக்குறதா அவர் தான். இல்லை இப்படி ஆட்டும்போது அந்த முடி ஆடுறதை பார்க்கணுமே, சைக்கோமா கடப்படணும். அட்டூ ஏன்பா ஹார்ட் ஏதாவது பிரச்சனை வந்துட போதுப்பான்ற மாதிரி. அதுவும் குறிப்பாக விஜய் பார்வதிட்டு அவர் பண்ண லொல்லு. இதில் வேறு காலையில் வந்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, இந்த காயம் வந்து எனக்கு பட்டுச்சு தான், ஆனால் பெரிய காயில் நான் வேணும்ன்ட்டு தான் வந்துட்டு இந்த கிச்சனில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். நேற்று விஜய் நம்ம பிக் பாஸே வந்து வச்சு செஞ்சுருப்பார், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாததுக்கெலாம் பேச வேண்டாம், புரியுதா அப்படின்னு. ஸோ இந்த மணி கோர்க்கிற விஷயத்துலேயும் வியானா மாட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி வச்சு செஞ்சுருப்பார் பிக் பாஸு. கானாவனத்து வந்ததுனால சரி ரத்து பண்ணி போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். சரி இப்போ வந்துட்டு அவர் காணன்னு சொன்னோடனே அவங்களுடைய காதல் லீலைகள்லாம் அவங்க வருது. இவர் சோறு ஊட்டி விடுறதும் இவங்க 2 பேரும் ஜாலியாக போகிறதும். அப்போ என்னன்னா காதல் கண்ணை மறைச்சிடுச்சு, கேப்டனை காணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ இன்றைக்கி எஃப்ஜேக்கு இன்றைக்கி வாத்தி ரைடு இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அங்கங்கே மானே தேனி பொன்மானேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்து கமருதீன் அரோரா அப்புறம் விஜய் பார்வதியை கலாய்க்கக்கூடிய விஷயங்களும் வருன்றது நல்லாவே தெரியுது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.